மீசிய ராஜேந்திரன் சொல்றதுல அவர் பெருமை. அவர் வந்து மாம்பழத்தேடி படத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிக்கிறார். சூப்பராக பண்ணிக்கிறார். மாம்பழத்தேடி படத்தை விரைவில் பார்ப்பீங்க. இது பாருங்க சார், இதுதான் டைலாக். இல்ல சீன் என்னன்னு சொன்னா லவ் சீன் உண்டு. இவங்க அவங்களுக்கு பேசுமே சார். நீங்க எக்ஸ்பிளைன் சொல்லணும். என்ன சீன் எனக்கு தெரிஞ்சா அவங்க நடிக்கிறது சரியா சரியில்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு 38 படத்தை வரைக்கும் நான் டைரக்ட் பண்ணுறேன். 1800 பாட்டு எழுதுறேன், 1800 சாங்ஸ் எழுதுறேன், படம் எடுத்துருக்கேன். ஒரு 5 படம் 6 படம் எடுத்துருக்கேன். அந்த அனுபவத்துல அவங்க இந்த சீனுக்கு கரெக்டா நடிக்கிறாங்களான்னா அந்த சீன் என்ன சீன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா நல்லா இருக்கும். நீங்க ஹீரோ வாங்கலாம், கொஞ்சம் அவங்க எழுதுவோம். இந்த டைலாக் சொல்லணும்னா இது என்ன சீன் சொல்லுங்க, என்ன மாதிரி காட்சி. ஸோ இது என்னன்னா, ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு லவ் சீன் தான். ஆனால் என்ன மாதிரி லவ்னா ரொமான்ஸ் அப்படி கிடையாது. ஸோ ஒரு ஸ்டேஜ் மேலே லவ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த லவ்வை எப்படி கொண்டு போக போகிறாங்க. ஸோ இது வந்து ஆப்வியஸாக பெற்றோரால் எதிர்க்கப்படுது அப்படிங்கும்போது எப்படி அதை கையாளுறாங்க அப்படின்றது தான். நீங்க என்ன பணக்கார பையனா ஏழை பையனா? ஏழை பையன் பணக்காரங்க. சரியா இருக்காது. எவ்வளவு பேர் பணக்காரங்க அவங்கள போய் லவ் பண்ண மாதிரி. ஓகே வாங்க வாங்க. நீங்க என்னமா நீங்க ஆக்ட் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஆக்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்றீங்கன்னு சொன்னாங்க. உங்களை நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க நீங்க ஆக்ட் பண்ணும் போது? ஃபர்ஸ்ட் ரொம்ப பயமா இருந்துச்சு, நர்வஸா இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி ட்ரீம்னு வரும்போது இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அண்ட் எனக்கு சார் கொடுத்த சப்போர்ட்டும் என்னோட ஃபேமிலி கொடுத்த சப்போர்ட்டுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நான் இந்த முதல்ல பயந்துட்டு இருந்தீங்க, லவ் சீனோட ஜாலியா இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு மைக் கொடுக்கலாம். அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மைக் கொடுக்கலாம். எல்லாருமே வாழ்த்துக்கள். ஏன்னா வயசுல மூத்தவங்க நானு, அதனால எல்லாரும் நல்லா இருக்கும். எல்லாரும் பேசுறது 2 பேச தெரிஞ்சா போதும். எல்லாரும் பழைய பேசுறது ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. ஓகே, உங்களுக்காக காட்சி சொல்லிட்டீங்க. ஒரு பணக்கார பொண்ணா வந்து ஒரு எப்படியோ ஆளு எப்படியோ பிராக்கெட் போட்டு எப்படியோ லவ் பண்ணிட்டாரு. அதுக்கு இப்ப என்ன பிரச்சனை தெரியல. உங்களுக்கு என்ன பேசி அது விளக்குவாங்க இந்த சீன் அப்படின்னு நம்புறேன். நன்றி. வேற ஒரு மைக் இருக்கா? இப்படி ஒரு விழா நடக்கும் போது இதெல்லாம் சொல்ல முடியும். விழா என்னன்னு முதல்ல கேட்டு எத்தனை மைக் தேவைப்படுது சார் அப்படின்னு கேட்டுட்டு 2 பேரும் ஆக்ட் பண்ண போறாங்க. ஒரு மைக்ல நடிச்சு பக்கத்துல லவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தனித்தனியா லவ் பண்ணி லாஸ்ட்ல வந்து மன்னிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க நடிக்கிறதா நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நன்றி. ஐயோ திவ்யா, நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னோட அப்பா அம்மா அவங்களோட சம்மதானமே என்னால இந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாது. அவ்வளவுதான், இது அவ்வளவுதான். உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா? நம்ம தலைகீழ நின்னாலும் எங்க அப்பா அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க நம்ம கல்யாணத்துக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு. இதுதான் நமக்கு வழி, வேற வழியே இல்ல. பண்ணிதான் ஆகணும். புரியுதா? சீன் புரிஞ்சதுங்களா? எல்லாரும் புரிஞ்சதா? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா? சின்ன டைலாக். ஆமா, கிஸ்தி திரை வரி வட்டி
வானம் பொழிகிறது, பூமி விடுகிறது, உறக்கியல் கொடுக்க வேண்டும் கிறிஸ்து. எங்களோட வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கலைஞர் உழவருக்கு கஞ்சி கலை சுமந்தாயா, அல்லது அங்கு கொஞ்சம் விளையாட நெண்கொள்ள பெண்களுக்கு மஞ்சள் வைக்க படிப்புத்தாயா. மானம் கட்டவளே, யாரை கேட்கிறாய் பதி, யாரை கேட்கிறாய் கிறிஸ்து. ஒரு இடத்திற்கு மேல நாட்டு உழவர் கூட்டம் பறக்கிய உடலை பார்த்து தலைகளை நெற்கலைகளை சாய்த்து விடும் ஜாக்கிரதை. இவ்வளவு பெரிய இல்ல இது வந்து ஒரு ஆரம்பம் தான். அது படத்துல வந்து நல்லா இன்னைக்கு நடிச்சு காட்டணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க. அந்த கேரக்டர் அவர் எடுத்துட்டாரு. இவங்க சரி கேரக்டர் புரியாது. எங்க வீட்டுல பண்ண மாட்டாங்க. வீட்டுல படங்கள் அவன் கூட ஓடி வரையா